இப்போ இது ஆண்களுக்கு நிறைய டவுட் இருக்கு. நான் ஒரு முறை பண்றேன், 2 முறை பண்றேன், 3 முறை பண்றேன், டெய்லி எங்க மனைவி கூப்பிடுது, டெய்லி செக்ஸ் பண்றேன், எனக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஹார்ட் ப்ராப்ளமோ ஹார்ட் அட்டாக்கோ வராது. ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா நீங்க டெய்லி செக்ஸ் பண்ணீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. அதான் ஒரு உடற்பயிற்சி. ஒரு முறை செக்ஸ் பண்ணா ஒரு புத்துணர்ச்சி ஆயிடுறாங்க, ஒரு புதிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பாயிடுது. ரொம்ப டல்லா இருப்பாங்க, ஆனா செக்ஸ் பண்ண பார்த்தா சுறுசுறுப்பாயிடுவாங்க. அது இயற்கை ஆண்களுக்கு. ஆனா நிறைய பேர் இப்போ ஆண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சியோ பண்றாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹார்ட் வீக் ஆகுதுன்னு வால்வ் வச்சுக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்றாங்க. ரெண்டாவது வந்து ஆஞ்சியோ பண்றாங்க. இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் செக்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு பயம் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க. ஃபேமிலி டாக்டர் கிட்ட நீங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஹார்ட்ல வால்வ் வச்சிருப்பீங்க, ஹார்ட்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது ஏதாவது டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது அவங்கள கேளுங்க, இப்போ இந்த கண்டிஷனுக்கு நான் செக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண சொல்லுவாங்க. டாக்டர் ஆலோசனைப்படி செக்ஸ் பண்ணலாம். ஆனால் செக்ஸ் பண்றதுனால உயிருக்கு ஆபத்து வருமா அப்படின்னா சான்ஸே இல்லை.